காவேரி பீக்கில் காஃபி குடிச்சு முடிச்சாச்சு, கிளம்புறோம். அம்மா இப்போ வந்து உண்ணாமலையார் டெம்பிள் போயிட்டுருக்கோம். ஏற்காடு இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இல்லை? கீழே ரோடு தெரியுது, நடுவில் ஒரு வில்லேஜ். இது ஒரு லேண்ட். அங்கே பாரு ஒரு ரோடு போகுது. அங்கே ஒரு லேக் இருக்கு பாருங்க. லேக்கா டேமா? நம்ம லேக்கா இது? ஏற்காடு லேக்கா? இப்போ நம்ம இறங்குறது இப்படி இறங்குவோமா இல்லை எப்படி? இது எப்படி போகுதுன்னே தெரியலையே. வாய்ப்பே இல்லை. ரிட்டன் வந்துரு. ஒரு கழுகு போகுது, மேலே ஏறுது. எப்படி ஏறுது மேலே? ஸ்விங்கே பண்ணாமல் எப்படி ஏறுது? இங்கே தான் வருது. இல்லை, இங்கே தெரியுது. இங்கே தான் வருது. மண்டையில் வந்து கொத்திராத. அந்த மாதிரி விங்ஸ் இருக்கணும். அதோட கஷ்டம் அதுக்கு. அது வந்து ஃபுட்டு தேடிக்கிட்டு இருக்கு. ஐஸ் காஃபி கேப்பச்சினோ குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது சோறு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இல்லை? இங்கே யார்கிட்ட கேட்டுக்கலாம். லெஃப்டா ரைட்டா? பெரியேரி காடு. இது எவ்வளோ தூரம்? அந்த ஸ்ட்ரைட்டாக போனால் போயிட்டு அவ்வளோதானா? சரி போங்க, அப்படியே அது போயிட்டு வந்துடுவோம். ஆமாம். இங்கே அவர்கிட்ட கேட்டுருங்களேன். இந்த லெஃப்டில் பாருங்கள், உண்ணாமலையார். எங்கேயா? இப்போ நீங்கள் எங்கே போகிறோம்? இல்லை, உண்ணாமலையார் டெம்பிள்னு ஒன்று போட்டிருக்கோம். உண்ணாமலையார். நீங்கள் இப்படி ஏறிட்டிங்களா? ஓகே. அது எவ்வளோ தூரம் போட்டிருக்கு? இறங்கணுமா? ஓகே. பைக்கை மேலே பார்க் பண்ணிட்டு நீங்கள் நடந்து வந்த லெஃப்டில் இது இப்படியே ஒரு ரூட்டு போகுதான். அதான் நல்லூர் ஃபால்ஸ் போகிற ரூட்டு. என்ன சொல்லுங்க? எப்போ வேணுமோ மேப் கட்ட சொல்லி இப்போ வந்து அதோடைய சின்சியாரிட்டி அளவே இல்லாமல் போச்சு. சரி, வழியவே காணுமே. எங்கே அப்பார்ட்மெண்ட்டு பிக்சர்ஸாக லேஅவுட்டில் அங்கே போய் பார்த்தா அவன் வந்து ஏதோ நம்பர் சொன்னான். ஓகேவா? நான் வேற ரூட்ல நீங்களும் வரீங்க. அவன் நம்பர் சொன்னான், டோர் நம்பர் சொன்னான் அப்பார்ட்மெண்ட்டில். அங்கே போய் பார்த்தா அதுக்கு இது காணோம். சொல்லுங்க. இப்படி பிடிச்சி பிடிங்க இந்த ஞாபகம் அவர் பேசுறது. நீங்க பேசிக்கிட்டே அது ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. சாமி காணோம். அந்த அப்பார்ட்மெண்ட் போயிட்டோம். ஓகேவா?
அது வீடு முன்னாடி சாவி தேடிட்டே இருக்கோம், சாவி இல்லை. ஏன்னா சாவி இல்லைன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மைசூரில் ஸ்டே பண்ணும்போது விண்டோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்க சொன்னாங்களே. விண்டோ ஓப்பன் பண்ணால் வேறு ஏதாவது லேடி இருக்காங்க இல்லை. ஐயோ நிப்பாட்டி இங்கே போனாங்க. அந்த மரத்துக்கிட்ட தான், அந்த போஸ்ட் கிட்ட தான். புரியுங்க. என்ன பண்ண பேசிக்கிட்டே போங்க. என்ன பேசணும்? ஏதோ ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஏதோ சுரேந்தர் அந்த ரூட்டை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தானே? டேக் 200 மீட்டர்ஸ்னு சொல்லிச்சு. அது கூகுள் தானே. கூகுள் எங்கெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லணும்னு சொல்லாது. எங்கெல்லாம் தேவையில்லாத வெட்டி இடத்துல எல்லாத்துலேயும் சின்சியராக சொல்லும். நம்ம குறைக்கும் போனோம், 5 வீடு ஃபால்ஸ் போனோம்ல, 5 வீடு ஃபால்ஸ் போனோம்ல, அங்கே அந்த காமெடி தான். ஷார்ட்கட்னு சொல்லிட்டு மறுபடியும் 20 கிலோமீட்டர்ஸ் போயிருப்போம். உள்ள 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திருப்பியும் அதே இடத்துக்கு வந்துட்டு திருப்பியும் சுற்றிட்டு போனோம். சரி, கேமரா பிடிச்சிட்டே நடக்கிறீங்க. நான் அவர் தெரிய மாட்டேன், இன்னும் கொஞ்சம் இல்லை. கீழே பார்த்து நடங்க. கேமரா ரொம்ப முக்கியம். உங்கள் உசுரோட கேமரா முக்கியம். இங்கே உங்கள் டிஜே எங்கே ஒரு இடம் இருக்கா? இங்கே இருக்கு. வாங்கய்யா வாங்க. சரி, வாட்டர் ப்ரூஃப்லாம் சொல்கிறீங்க, ஆனால் வந்து ஃபால் ப்ரூஃப்லாம் கிடையாதா? இது அப்படியே ஸ்பின் பண்ணி தூக்கி போட சூப்பராக. இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபால்ஸில். ஃபால்ஸ்னால் அந்த சொல்ல நான் ஃபால்ஸ் கிடையாது. ஃபால் இதோ இது அப்படியே இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி சொல்ல நான் வாட்டர் ஃபால்ஸ் சொல்ல நான் ஃபால் கீழே விழுந்தா. இப்போ நான் இதை வந்து இதை அப்படியே வந்து டாஸ் பண்ணி போட்டேன். நிறைய வாட்டி விழுந்தா இங்கிலீஷில் என்ன வரும்? ஒரு தடவை விழுந்தா ஃபால்ஸ். கை சூடாகுது. கையில் ஏதோ பிரச்சனை? கையில் பிரச்சனை இல்லை, கையில் வச்சு கோபுர பிரச்சனை. அங்கே எதோ போட்டிருக்கு பாருங்க, ஏதோ காவல் நிலையம் காமிங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் குளிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்க. ஆமாம், காவல்துறை அறிவிப்பு. நீங்கள் சுரேந்தர் என்பவர் வந்தால் இங்கே நீர்வீழ்ச்சியில் குளிப்பவர்கள் மேலே செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ வந்துட்டோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்கேஸ் வந்துருச்சு, ஃபால்ஸ் வந்தாச்சு. குளிக்கிறாங்க மேலே, அதனால மேலே போகுது. இது குளிக்கிறாங்க. சூப்பர், செம்மையாக இருக்கு. நவீன் இறங்கிட்டாரு ஃபால்ஸோட வீடியோ எடுக்கிறதுக்கு. அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம் நம்ம. ஆமாம், இறங்குனா எப்படி ஏறுறான்னு பார்த்தோம். ஓகே, நல்லூர் அருவி. இங்கேருந்து அப்படி போய் கீழே இறங்கி ஒரு வாங் ரோட் போய் திரும்ப மேலே ஏறி அது வழியாக போனால் இது வழியாக இறங்கினாலே நம்ம போயிடலாம். அவ்வளோ ஈஸி. சுற்றி கடைசியாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. Time is 2:43. இதுக்கப்புறம் சுரேந்தர் ரூமுக்கா இல்லைன்னா வியூ பாயிண்டா? சரி, ஓகே, அப்போ போயிட்டே போயிடலாம். ஓகே காலையில் போன மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் நவீனுக்காக மீண்டும் ஒரு முறை போய் பார்த்துட்டு ரூமுக்கு போயிட வேண்டியதான். அப்புறம் சன்செட்டு, நான் அதை பேர் சொல்ல மாட்டேன், சன்செட் வியூ பாயிண்ட். லேடிஸ் சீட். நான் வரல இந்த இடத்துக்கு. சன்செட் வியூ பாயிண்டர்னு போகணும். அது முடிஞ்சா அதையாவது கரெக்டாக கவர் பண்ணலாம் இந்த வாட்டி.
அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மஞ்சக்குட்டை. இப்போதான் செகண்ட் போட்டேன். அது செகண்ட் போட்டு திரும்ப நீங்கள் எடுக்கும்போது தேவையில்லாமல் கியர் ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? என்ன அதுக்குள்ளே வந்துட்டோம். லெஃப்ட்டு இங்கே தாங்க காலையில் சன்ரைஸ் ஆகும் உட்காந்துருந்தோம். இப்போ பாரு, எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் இருந்தது. இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு மலை தெரியுது. இப்போ இருக்கான் பாருங்க, பார்த்துக்கோங்க. இவனை தான் காலையில் தேடிக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து இப்படியே வந்திருக்கு. ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் டே 2 வீடியோ. டே 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். த ஹோல் சன்ரைஸ் பரிதாபங்கள்ல இருந்து திரும்ப த டே எண்ட் ஆன் த சேம் பிளேஸ். அதுக்கப்புறம் நாங்கள் நேர ஹோட்டலுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஹோட்டலுக்கு கிளம்பி வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் 8 இந்த நைட் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு ஏற்காடில். நாளைக்கு காலையில் ஆல்மோஸ்ட் 3 AM நாங்கள் கிளம்புறோம் டுவர்ட்ஸ் சென்னை. 3 AM கிளம்புனா 7.5 hours ஆகும். நேராக சென்னைக்கு போக வேண்டியதான். மழை வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் திஸ் வீடியோ and follow me on Instagram as well with the same name, F5 to Ride. ஸோ மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். another episode of day 3. அது வந்து ஃப்ரம் ஏற்காடு டு சென்னை. மழை இல்லைன்னா கொஞ்சம் vlogging நல்லா இருக்கும், பார்க்கலாம். See you on next video. Bye bye from F5 to Ride.